இவர் எப்ப பிறக்கிறாரு? பத்தி 200 வருஷத்துக்கு பிறக்கிறார். 700 200 இல்ல 2 விளைமுறை வளர்ந்து 700 வருடங்களுக்கு பிறகு இவர் பிறக்கிறாரு. இவர் அன்னைக்கே தொட்டில அல்லாஹ் பக்கத்தில் இருந்தாங்க சொன்னா கிறிஸ்தவர்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் மகன் சொல்றாங்களோ அந்த மாதிரி இவர் அல்லாஹ்வுடைய மகன் தாங்க. அல்லாஹ்வுக்கு புள்ள மாதிரி தொட்டில தூங்குறாங்க. அல்லாஹ்வுடைய தொட்டில தூங்குறாங்க. என்ன அர்த்தம்? மொழியில் அப்துல் காதிர் அல்லாஹ் மகன். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூங்குறாங்க ஒரு தீவிரம். இதெல்லாம் அர்த்தம். அடுத்து நம்ம வேலை எடுத்து அனுப்பிட்டீங்க. இதாவது பரவாயில்ல. ஹராமுக்கும் அனுப்பணும். ஹராமான காரியம் தாவல் ஆண்டுவோம். சீரர்களோட ரஷ்யா இருந்து எவ்வளவு மாணவர்கள் நமக்கு அனுப்பிட்டாங்க. அவருக்கு ஒரு சம்பவம் தெரிஞ்சுக்கலாம். தென்காசிக்கு போனாங்களா? தென்காசிக்கு போனா சீனர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, தாவல் ஆண்டவர்கள் உருவாக்கப்பட்ட சீனர்கள் போனா பச்சையா இருந்துட்டான். ஒரு மாடு கும்பிட்டாங்க. இந்த மாட்டுக்காரன் ரெண்டு வேண்டாம் உடனே என்ன பண்ணாங்க? எடுத்து வச்சு தூங்கி இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவை எழுதிட்டான். நான் கேட்கிறேன், அடுத்தவங்களுக்கு மாடு தின்றது ஹலால ஹராமா? ஹராம தின்றவனுக்கு காரணம் வரணுமா? ஒரு காரணம் வந்து வச்சுக்கலாம். காரணம் வந்து வச்சுக்கோங்க. நீங்க ஹராம தின்றீங்க செயல் செய்யப்பட்ட நல்லடியார்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு மாடு தின்பாங்களா? அந்த மாட்டுக்கார யாருப்பா விலைக்கு தருவியா அப்படி கேட்டீங்க. 20 மாடு நிற்கிறது யாருக்கு திரும்பிட்டு சண்டைக்கு வரும்போது பூமி இருந்தாலும் உண்டாயிருக்கான். ஹராம திண்டா கூட காரணம் வேணும்னு சொல்லி தருவாங்க. நல்லவங்க நீங்க வாழ தேவையில்லை. நீங்க வாட்டுக்கு 3,000 என்னோட நீங்க அதுதான் தண்ணி அடிச்சுட்டு முக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்க நம்பிக்கை உண்டாக்குறது தண்ணி அடிக்கலாம், தப்பு தண்டா பண்ணலாம், அப்புறமே வந்து பள்ளியாசம் நல்லதுலாம் அதெல்லாம் சரி பண்ணுது. 3 நிமிஷம் புதுசாக தயாரிக்கலாம் நினைக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான சிந்தனை உண்டாக்குறது மாதிரி கதைகள் இல்லையா? அதே மாதிரி முருகிட்டு இருந்தாங்க. கடற்கரை ஒருத்தர் உட்காந்து எந்த கதையும் தெரியல. கடற்கரை ஒருத்தர் உட்காந்து முருகிட்டு இருந்தாங்க. முடி வச்சுனா அப்படியே கண்ணாடி எப்படி இருந்தாங்க. ஏன் முழக்கம் பார்த்தா ஒரு கப்பல் வந்து வச்சாங்க. 100 பொருளாம் கப்பல் இருந்தவங்க அவங்க யாரும் கூப்பிட்டாங்க. நீங்க காப்பாற்றணும் அது முடிஞ்சிருக்கான். அதுக்காக 20 நேரம் புரிஞ்சு வருகிறார். இதெல்லாம் சாத்தியப்படுமா? வேளாங்கண்ணியில் இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தவங்க வச்சிருக்காங்க. வேளாங்கண்ணி மாதாவுக்கு என்ன சொல்றாங்க அதை வச்சிருக்கான். இவங்க அந்த மாதிரி அற்புதங்கள்ல உங்களெல்லாம் திண்டு கேப்பு விட்டுரும். புராணங்கள்லாம் வேற வேற மார்க்கத்தை எடுத்தீங்கன்னா நீங்க எல்லாம் எங்க நிப்பீங்க? அதை விட அவன் அறுத்து வச்சிருக்கான். வளர்ந்தா மீன் புள்ள பெற்ற கதையெல்லாம் அதுல வரும். நீங்க அதுக்கு நிகராக போட்டி போட்டு வீட்டு கட்டலாம். அப்ப அற்புதம்ங்கிற பேர்ல இது மாதிரி பொய் புத்தலாட்டம் அப்பெல்லாம் கூட செஞ்சு சொன்னாங்களாம். கதை நம்மளுக்கு என் கால கூட நேற்று ஒரு ஆள் சொல்றாரு கீழே கடையில ஊரு செஞ்சு ஒரு தொழிலுக்கு வரலையா எல்லா கடையிலும் ஓடியா சொன்னாங்க. தண்ணியவே ஊத்துறாங்க. ஏண்டா ஊத்துறான்னு கேட்டா எங்கேயோ அரசு மங்கலத்துல தீப்பிடிச்சு எரிக்கலாம். அது உங்களையா இங்க எனக்கு அரசு மங்கலம் தீப்பிடிச்சு எரிக்கலாம். இங்க இருந்து ஊத்துறாங்க. அது அங்க அழைச்சிருக்கான். இப்படி எல்லாம் கதை. ஆரசு மங்கலத்துல என்ன ஆரசு மங்கல மக்கள்கிட்ட கேட்டாங்கன்னா ஆமா எரிஞ்சிச்சு இன்னும் அதிசயமான முறையில் வந்து அணைஞ்சு போச்சு. இங்க வந்து தண்ணி வந்து அணைச்சிருந்தாங்க. இது எந்த தேதி சொல்லு? எத்தனை தேதி நடந்துச்சு? ஆரசு மங்கலத்துல வந்தா ஆரசு மங்கலத்துல எந்த ரெக்கார்டா பதிவு செய்யப்பட்டிருக்கு? கீழக்கரில் ஊத்துற தண்ணி அங்க போனதுக்கு என்ன ஆதாரம்? சும்மா மூத்தா போன ஆளுக்கு தொழிலுக்கு அடிக்கிறதாங்க. மூத்தா போன ஆளுக்கு தொழிலா போறாரு. நம்ம முசுவோட இருக்குன்னு பாக்குறோம். அரசியல்வாதிகளை பாருங்க. திமுக கருணாநிதி இருந்து கொடுத்துரும். காமராஜரை கருப்பு காக்கான்னு சொன்னாங்க. செத்து போன மண்டபம் கட்டுவாங்க. செத்த ஆளுக்கு போட்டிக்கு வர போறது இல்ல. இறந்து போன ஆட்கள் பேரால அண்ணாவை அவதியா ஆக்கிட்டாங்க சமாதி வச்சு. அப்ப மூத்தா போயிட்டாங்கன்னா இப்படி கூட போய் சேர்த்துருவான். காரணம் விளங்குன்னு சொல்றதுதான். அது மாதிரி உள்ளதா எங்கேயோ நடக்கிற தீனி வச்சு இவருக்கு எப்படி தெரியும்? இப்படி அல்லாஹ் ஒரு சக்தியை ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்கானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான எங்கெங்கேயும் நடக்கிறதா தெரியுமா? இல்ல. அல்லாஹ் சொன்னது இறை தூதர் அறிவித்து கொடுத்திருக்கான். அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா இறைவனுடைய தூதர்கள் நபிமார்கள் ரசூல்மார்கள் தங்களை இறை தூதர்கள் என்று நிரூபித்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் சில அற்புதங்களை அவர்கள் மூலமாக அவன் அனுமதிக்கும் போது நடத்தி காட்டுவான். அவ்வளவுதானே தவிர மற்ற நேரத்தில் எல்லாம் மனிதத்தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் பத்ர்ல உஹதுல வெட்டி பல்ல உடைச்சான. அப்ப அற்புதத்தை காட்டி அந்த வாள் கிட்ட வராம செய்ய முடியல. ஊரை விட்டு விரட்டினானே. அப்ப வந்து விரட்டப்படாமல் அவங்களுடைய கையை கட்டி போடுறதுக்கு அல்லாஹ் செய்யல.
தாய் அறிவாகும் போது செய்ய முடியல, பசியில தவிச்சாங்களே, அப்படியே தங்கமாக்கி அப்படியே கஜானாவை திறந்து விடுறதுனால செய்யல. அப்ப மனிதராத்தான் வாழ்ந்தாங்க, நோய் வாய்ப்பட்டாங்க, ஒரு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு வேதனைப்படுறாங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னும் யுவாக்குமாயோ பிரஜனானிமன்கும், உங்கள 2 பேர் படுற வேதனையை நான் பண்றேங்கிறாங்க. 2 மடங்கு நான் கஷ்டப்படுறேன். உங்கள காய்ச்சல் வந்தா கஷ்டப்படுவீங்கல்ல, அது மாதிரி டபுள் மடங்கு நான் கஷ்டப்படுறேங்கிறாங்க. அப்ப காலமெல்லாம் மனிதராத்தான் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டுவதற்காக 1-2 விரல் விட்டு எண்ணக்கூடிய இவங்க சொல்ற கதையை பார்த்தா 24 hours அற்புதம் செஞ்சுட்டு இருக்காங்க. மகான்கள் மகான்களுக்கு அற்புதத்துக்கு அவசியம் கிடையாது. 1 இது 2வது அற்புதம். 3வது அற்புதம் என்ன? ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை செய்ய நாடிவிட்டால் அவனுக்காக சில விஷயங்களை ஒரு உதவியாக ஒரு அற்புதமாக நிகழ்ச்சி தருவான். இப்ப நம்ம பஸ்ல ஏறதுக்காக நிற்போம், இது அற்புதமாயிரு. நமக்கு இடம் இருக்கும், பஸ்ல இடம் இருக்கும், இடம் இருந்தும் கண்டக்டர் எப்படி காட்சி தருவோம், டிரைவர் போயிடும், கட்டுக்கு வரும். முக்காட்டாம போட்டாங்க, இடம் இருக்குது, வரட்டும் 2 1 பண்ணணும். காலைல பேப்பர் பார்த்தா பஸ் முத்தில எல்லாரும் காலிட்டு வரும். அப்ப நம்ம இது இடம் இருந்து அமௌண்ட் இருக்கணும். அவன் இல்லேன்னு சொன்னது பெரிய அற்புதம் இல்லை. அவங்க டிக்கெட் இல்லேன்னு சொல்ல வச்சு எல்லாம் காப்பாற்றுறாங்க. இப்படி எத்தனை தடவை நம்ம இந்த ஆயிருக்குன்னு நினைக்கிறோம். இது மாதிரியான மொழிச்சாலும் வெளிக்கிட்ட மாதிரி இருக்கும். பஸ்ல ஏறி இருக்கவங்க அந்த பஸ் வீட்டுக்குள்ள இருக்கும், தீக்குடிக்கு இறங்கி பஸ் எடுத்து போயிடுவான். நம்ம காப்பாற்ற நினைக்கிறாங்க, நம்ம எல்லாம் காப்பாற்று போது தீக்குடிக்கு இறங்குவோம், பஸ் தான் எடுத்து ஓடி போயிடுவோம், திட்டு இருக்குவோம், உனக்கு நம்ம நல்லா தடுத்துடுவோம். ஆஹா தீக்குடிக்காக எனக்கு ஒரு நன்மை இது இருக்கணும். ஒரு மனிதனுக்கு உதவுவதற்காக வேண்டி இது நல்லடியாக மகான் நம்பிக்கை. யாரை அல்லா காப்பாற்ற நினைக்கிறாங்க. ஒரு விமானத்தாவது சுற்றுலா தெரிஞ்சு குழந்தை சுற்றுலா கிட்டப்படும் பேப்பர் அஞ்சியமா போட்டுனாங்க, அது அனுப்பணும், தாங்கி பிடிக்கிறாங்க, அது ஹயாத்திற்கு நினைக்கிறான், இது அனுப்பணும். இந்த மாதிரியான அற்புதங்களை யாரும் நம்ம சொல்லி தடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பேசிட்டு இருக்குங்க, ஒன்றுக்கு மேல கட்டியை கொடுத்துருவோம், முழுக்கு மேல பார்க்க முடியுமா? சில நேரத்துல திடீர்னு ஒரு ஊர்வலம் சொல்லணும், பின்னாடி இந்த மாதிரி தெரியுமா கட்டுட்டாங்க. எத்தனை பேர் நடந்துச்சு ஊர்வலம் சொல்லணும், எவ்வளவு பின்னாடி அந்த மாதிரி தெரியல, இந்த கண்டபுரம் பார்க்கல, தெரியவே இல்லை. ஆனா அந்த ஊர்வலத்தில் சொல்லுற நேரத்துல நமக்கு எல்லாம் காப்பாற்ற நினைச்ச எல்லா நேரத்தையும் கட்டி கொண்டு வருமானம் சொல்லாது. எந்த நேரத்தில் எல்லாம் அவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறானோ அந்த நேரத்துல திடீர்னு திருத்தவங்க சொல்லுவோம். இப்படியான அறிக்கைகளை ஒவ்வொருத்தரும் நான் எழுதிக்கிறோம், அனுமதிச்சிருக்கோம், நாம் அனுமதிச்சிருக்கிறேன், நீங்க அனுமதிச்சிருக்கீங்க. அது மாதிரியான அற்புதங்களை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் செய்து காட்டுவான். இது 3வது வகையான அற்புதம். 4வது என்ன அற்புதம்? மனுஷனை கெடுக்கிறதுக்காக வேண்டி, சாத்தானிய சக்திகளுக்காக வேண்டி அல்லாஹ் முன் வைக்கிறோமா, இந்த அற்புதத்தை கண்டவன மகான் வைக்கிறோம். மகானெல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதங்களை சாத்தானிய சக்திகளுக்கு எல்லாம் சொல்கிறோம். செய்த அனுப்புறோம் இல்லையா, செய்தவங்களை கெடுக்கிறது அற்புதம். உங்க பார்க்கறாங்க, உங்க அனுப்புறோம் இல்லையா, நல்ல தெரியும் தன்னை எட்டாமூல கட்டுறது தெரியுது. அவங்க ஆங்கிலம் சொல்றோம், பக்கத்தில் படிக்கிறோம், கூட்டின வேட்டி எடுத்து நிர்வாகம் கிடப்பான், காக்கையில கொண்டு கிடப்பான், கொண்டாட்டி அடிப்பான், இவ்வளவு தெரியும் தண்ணி அடிச்சாங்கன்னு சொல்லி இவ்வளவையும் மூலிய நன்மை செஞ்சு நம்மளுக்கு கெட்ட வழிக்கு செய்தா கொண்டு போய் மனித அற்புதம் இல்லையா, நம்ம பார்க்காம நம்மளுக்கு நோக்கி விடுதலை அற்புதம், சாதனை அற்புதம் இல்லையா, கஜான அற்புதம் பண்ண வேண்டி அதிசயம் சொல்லப்படலையா, வேதன் நோய்க்கு வந்து அற்புதம் கேட்கலான்னு சொல்லப்படலையா, கெட்ட சக்திகளும் அற்புதங்களை நிகழ்த்துவார்கள். அதை கொண்டு உங்களுடைய ஈமானை பறித்து முயற்சி பண்ணுவாங்க. இந்த அற்புதமான அற்புதங்களை கொண்டு உங்களுடைய ஈமானை பறித்துக்கிறாங்க. பேரற்புதங்களை அல்லாஹ் இருக்கிறார்கள், ஊருக்குள்ள வச்சிருக்கிறான், இந்த உலகத்துக்குள்ள வச்சிருக்கிறான். அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரியான அற்புதங்கள் நீங்கிறதாக தாழ்வத்தை வழிகிறாங்க, மகான்கிறாங்க, அல்லாஹ் அவ்வளவு வேலை அவ்வளவு செய்வாங்க. இந்த மாதிரியான அற்புதத்துக்கு எந்த வழியும் கிடையாது. இது போல வழிகளை காலத்துல இருக்குங்க. நீங்க ஒரு பேப்பர்ல உதாரணத்துக்கு புரியல காட்டுறேன், ஒரு 60 பேர் இருக்கீங்க, ஆளுக்கு ஒரு இந்த மாதிரி பேப்பர்ல இருக்குங்க, எழுதி சுத்தி மணி போடுங்க. ஒவ்வொரு பேப்பரை எடுத்து அது என்ன எழுதியிருக்கு என்பதை நான் படிக்காம சொன்னால் என்ன நினைப்பீங்க? என்ன நினைப்பீங்க? நீங்க என்ன 1000 பேர் போட்டுவீங்க, பேப்பரை கையில் எடுக்கிறேன், எடுத்துட்டு இதை புத்தகா எழுதிருக்கிறார், இந்த விவரம் எழுதியிருக்கிறார், எடுத்துட்டாங்க. அது மாதிரி இருக்கு என்ன சொல்லுவீங்க? அந்த முத்துவரை எழுதிக்கிறேன், எழுதிக்கிறேன், ஆமாங்க, உதாரணம் எல்லாரும் சொல்றீங்க. இப்படி நான் செய்தால் நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன